அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மத்திய அரசின் அனைத்து துறை செயலாளர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியில் ஆலோசனையில் ஈடுபடுகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் பகிர்ந்து கொடுங்க. டெல்லியில் நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்திலே பாதுகாப்பு, வெளியுறவு மட்டுமல்லாமல் அனைத்து துறையின் செயலாளர்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள். பிரதமர் நரேந்திர மோடி செயலாளர்களுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கி வருகின்றார். போர் சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. பாகிஸ்தான் நாட்டிலிருந்து ஏவுகணைகள் வர தொடங்கி இருக்கின்றன. இன்று அதிகாலை ஏவப்பட்ட ஏவுகணைகளை இடைமறித்து வானிலேயே இந்திய வான் பாதுகாப்பு அமைப்புகள் வாயிலாக அழிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் எல்லைப் பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய மக்களை மையப்பகுதியை நோக்கி, அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலும் பாகிஸ்தானினுடைய எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு அருகே இருப்பவர்களை அந்தந்த மாநிலத்தின் மையப்பகுதியை நோக்கி அழைத்து வரக்கூடிய பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மேலும் பஞ்சாபினுடைய ஒரு சில மாவட்டங்களிலே அதாவது மின்சார விநியோகம் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இன்று இரவு 9 மணி முதல் நாளை அதிகாலை வரை மின் விநியோகம் நிறுத்தப்பட்டிருக்கும் எனவும், மறு அறிவிப்பு வரக்கூடிய நாள் வரை தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்தில் 9 மணிக்கு பிறகு மின் விநியோகம் இருக்காது என்ற தகவலையும் பஞ்சாப் மாநிலத்தினுடைய அரசு அறிவித்திருக்கின்றது. அதே போன்று குஜராத், ராஜஸ்தான், ஜம்மு காஷ்மீர், லடாக் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் அந்தந்த மாநில அரசுகள், யூனியன் பிரதேசங்கள் சில உத்தரவுகளை பிறப்பித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் தான் அனைத்து துறையிலும் இருக்கக்கூடிய ஆயத்த நிலை தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசி வருகின்றார். ஏனென்றால் போர்க்காலம் ஏற்படும் பொழுது இது போன்ற அனைத்து துறை செயலாளர்களுடன் ஆலோசிப்பது மிகுந்த முக்கியம். ஒவ்வொரு துறையும் திறம்பட செயல்பட்டினாலும் அந்த போர்க்காலங்களிலே ஒரு துறை திறமையாக செயல்பட்டால் மட்டும் வெற்றி பெற்றுவிட முடியாது. அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். உதாரணத்திற்கு ராணுவம் சிறப்பாக செயல்படலாம், ராணுவத்தினுடைய செயல்திறன் மிக சிறப்பாக இருக்கலாம். ஆனால் உளவுத்துறையும் ராணுவத்துறையும் இணைந்து செயல்பட்டால்தான் அந்த தகவல்களை முறையாக பெற்று எந்த இடத்தில் தாக்குதல் நடத்த வேண்டும், எந்த இடங்களில் எல்லாம் எதிரி நாட்டினுடைய ஆயுதங்கள் இருக்கின்றன என்று தெரிந்து கொள்ள முடியும். அதே போன்று தரைப்படை, வான்படை, கடற்படை மூன்றுமே திறமை மிக்கவையாக இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் புரிந்துணர்வுடன் இருந்தால் மட்டும்தான் போர்க்காலங்களிலே வெற்றியை நோக்கி நாம் முன்னேறி செல்ல முடியும். அதுபோன்று உள்நாட்டிலும் மருத்துவத்துறை சார்ந்த கட்டமைப்புகளை வலிமைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கும். அந்தந்த மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை, தீயணைப்புத்துறை உள்ளிட்டவற்றுடன் மத்திய அமைப்புகள் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கான ஒரு அவசர தேவை போர்க்காலங்களிலே உருவாகிவிடும். அதையெல்லாம் உணர்ந்துதான் தற்பொழுதே இந்த ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டத்தை பிரதமர் அவர்கள் நடத்தி வருகின்றார். பிரதமர் அனைத்து துறையின் செயலாளர்களுடன் நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒரு சில அறிவுறுத்தல்களை பெற்றிருக்கின்றார். அதே போன்று ஒரு சில வேண்டுகோளை அவர்கள் வசமும், அதாவது பாதுகாப்புத்துறை உள்ளிட்ட அனைத்து துறையின் செயலாளர்களிடமும் பிரதமர் முன்வைத்திருக்கின்றார். தொடர்ந்து இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகின்றது. ஒரு சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. போர்க்காலம் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் இந்த தருணத்தில் செய்ய வேண்டிய பணிகள் என்ன, போர் மூண்டால் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பதற்கான அறிவுறுத்தல்கள் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.